அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு. நம்ம தொடர்ந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பேசிக்கிட்டே வர்றோம். அந்த வீடியோக்கள் எல்லாம் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அதனால் நான் ஷார்ட்டாக நீங்கள் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோட இந்த பாயிண்ட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்கை அல்லது அந்த பிஸ்னஸில் நம்ம எப்போ பார்ட்னர் ஆகணும் அப்படின்னா அதனுடைய இபிஎஸ் க்ரோ ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதாவது என்னென்னா ஒரு 10 வருஷம் எடுத்துக்கோங்க. அதனுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வருஷம் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கம்பெனி நல்ல கம்பெனி, நல்ல டாப் லெவல் அனாலிசிஸில் ஃபிட் ஆகுது. ஏதோ ஒரு காரணத்தினால செக்டரில் உள்ள ஒரு ப்ராப்ளம்னால 1 வருஷம் 2 வருஷம் அல்லது இடையில ஒரு சின்ன டிப்பு கொடுத்துருக்கு. அதாவது எப்படின்னா வாலட்டாலிட்டி இருக்கக்கூடாது. வாலட்டாலிட்டின்னா என்ன? இபிஎஸ் இன்றைக்கி 100, அடுத்த வருஷம் 10, அதுக்கப்புறம் 30, அந்த மாதிரி டூ மச் வாலட்டாலிட்டி இருக்குது. உங்களுக்கு டாப் லெவலில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரியலை, அந்த ப்ரொமோட்டர் பற்றி தெரியலை, மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி பற்றி தெரியலை, அந்த ஸ்டாக் நிஃப்டி 50லையோ நிஃப்டி 100க்குள்ளேயோ இல்லை, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் க்ரோத் இருந்தால் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி. அது இல்லட்டினாலும் நான் வாங்குவேன். எப்போ அப்படின்னா அது ஒரு டாடா கம்பெனியாக இருந்தால் நான் வாங்குவேன். அல்லது இண்டெக்ஸில் உள்ள நல்ல ப்ரொமோட்டர் மேனேஜ்மெண்ட் உள்ள டாப் லெவல் அனாலிசிஸில் நல்லா ஃபிட் ஆகிற கம்பெனியாக இருந்தால் மட்டும் வாங்குவேன். எந்த ஒரு ரூலுக்குமே எக்ஸப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸப்ஷனை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் அதனுடைய இபிஎஸ் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்மால் கேப்பில் நிறைய வாலட்டாலிட்டி இருக்கும். அந்த இபிஎஸ்லாம் மாறி உழுகும். அந்த சேல்ஸ் க்ரோத் இருக்காது. எபிட்டா ஒரு மாதிரி மாறி இருக்கும். அந்த ரெக்கார்டே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் உங்களை ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பு, இப்போ பென்னி ஸ்டாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு, நல்ல குவாலிட்டியான, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 150 ஸ்டாக்ஸ்னே வச்சுக்கோங்க. 150 கம்பெனிங்க. 150 கம்பெனியில் நீங்கள் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை ஒதுக்கிடுங்க. அந்த ப்ரைவேட் செக்டர் கம்பெனியில் எந்த கம்பெனி நல்ல வேல்யூவேஷனில் எந்த செக்டரில் வருது அப்படிங்கிறத பார்த்து ரொட்டேட் பண்ணி பிடிச்சிங்கன்னா நல்ல போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. நீங்கள் 150 நிஃப்டியில் உள்ள 150 கம்பெனிக்குள்ளே ஒரு 30 ஸ்டாக் எடுக்க மாட்டீங்க. ஆனால் ஸ்மால் கேப் ஸ்டாக்காக வாங்கிட்டு நான் ஒரு 30 ஸ்டாக்கு டு 50 ஸ்டாக் கூட வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறீங்க. இதை நான் உங்களை குத்தம் சொல்கிறதுக்காகலாம் சொல்லலை. நான் திருப்பி என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸை நல்லா ரிஃபைன் பண்ணிக்கங்க. இந்த ரூலை நான் சொல்கிற கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இபிஎஸ் க்ரோத் இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல ப்ரொமோட்டர் டாட்டா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல வேல்யூவேஷனில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா வாங்கலாம். அல்லது நல்ல ப்ரொமோட்டர் இருக்கிறவர் ஆனால் சைக்ளிக்கல் ஸ்டாக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் இபிஎஸ், அடுத்து 150 ரூபா இபிஎஸ், அடுத்து 175 ரூபா இபிஎஸ், அடுத்து 200 ரூபா இபிஎஸ், இப்படி 4 வருஷம் க்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் 200 அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைக்ளிக்கல் நேச்சர் அப்படிங்கிறதுனால 200லேருந்து திருப்பி 150, அதுக்கப்புறம் 140, அப்புறம் 150, 160. அதாவது என்னென்னா பெருசாக வாலட்டாலிட்டி இல்லாமல் க்ரோத்தை காட்டிட்டு அந்த செக்டரில் உள்ள சைக்ளிக்கல் நேச்சர்னால் அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டவுன் ஆகுது. ஆனால் அதுலேயுமே வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கிற நல்ல டாப் லெவல் அனாலிசிஸ் பங்கை தான் நீங்கள் பிடிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த இபிஎஸ் க்ரோத்தில். அதோடு சேர்த்து நீங்கள் ஸ்மால் கேப்பு பங்குகளை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மார்க்கெட் கேப்பு குறைஞ்சது ஒரு 30,000 கோடி 40,000 கோடி, மிட் கேப் டு லார்ஜ் கேப்பு பக்கம் நீங்கள் டைரெக்டாக பிடிக்க பாருங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். அது மட்டும் இல்லாமல் நான் முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டையும் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள்லாம் என்கிட்ட தொடர்ந்து கேட்குறது, நான் ஏன் HUL, பஜாஜ் ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வு, அதாவது என்னென்னா பிஇ அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாபரு, அதுக்கப்புறம் கோத்ரேஜ் கன்சியூமரு, இந்த மாதிரி பிஇ அதிகமாக உள்ள ஸ்டாக்ஸை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் முன்னாடியே.
ஆனால் ஏன் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கினா அது வந்து எப்படி நம்ப தகுந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே, HULஆக இருக்கட்டும், பஜாஜ் ஃபினான்ஸாக இருக்கட்டும், பஜாஜ் ஃபின்சர்வாக இருக்கட்டும், இல்லை எந்த கம்பெனியாக இருக்கட்டும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல. நிஃப்டி 50ல் உள்ள எல்லா செக்டர்லேயும் இருக்கிற ஹை PE கொண்ட ஒரு நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிஸை நான் வச்சுருக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா வந்து எனக்கு அது நல்லா சேஃப்டியாக தெரியுது. ஒன்று என்ன சேஃப்டி அப்படின்னா வந்து நான் ஒரு நல்ல குவாலிட்டியான அசட்டை தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ரெண்டாவது, நீங்கள் கேட்கலாம் இது ஹை PEயில் இருக்குது, ஸோ காஸ்ட்லியாக நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கும் நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரே ரேஞ்சில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு ஒரு 2-3 வருஷமாக. அதனால் நான் வந்து உள்ளே என்ட்ராகிறேன் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொன்னேன். அதே போல் ஹிஸ்டாரிக்கலாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி 20 PEக்கு கீழெல்லாம் வந்து வரலை. அதெல்லாம் முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் அப்படி இருந்திருக்கலாம். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா 20 PEக்கு கீழே போகலாம், ஆனால் வந்து அது ரொம்ப எக்ஸப்ஷனல் ரேர் சினாரியோ தான். ஸோ கடந்த ஒரு 15 வருஷமாக வந்து இந்த ஹை குவாலிட்டி காஸ்ட்லி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹை PEயில் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அது கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து அது நிம்மதி. இன்றைக்கி இல்லாட்டினாலும் பின்னாடி வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக க்ரோ ஆச்சுன்னா எனக்கு FDயை விட ரிட்டர்ன் நல்லா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இருக்குது. தொடர்ந்து கேளுங்கள். சரி, HUL மாதிரி ஸ்டாக்கை நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறேன். அது நல்லா ஸ்டெடியாக இருக்கணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு நான் ஒன்றும் பெரிய அட்வான்ஸ்டு சூப்பர் வந்து ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து சேஃப் அண்ட் டிஃபென்சிவ் பெட்டில் நல்ல குவாலிட்டியான கம்பெனி கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக வந்து இந்த 50 PEயில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் வந்து வாங்குகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்படி ஹை க்ரோத் ஸ்டாக்ஸை வாங்குறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை சொல்லித்தர போகிறேன். ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன், ஆனால் வந்து இது ஆல்ரெடி சொல்லி தந்துருக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவ். என்ன பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, இப்போது உங்களுக்கே தெரியும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து 50 PEயில் தான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ வந்து ஏன் அந்த கம்பெனினால் வந்து அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் க்ரோத்தை காட்ட முடியலை அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, கன்சம்ஷனே இல்லை. மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட வந்து காசே இல்லை. கேஸே பிரேக்வரின்னு சொல்லிட்டேன். காசு எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட்டு. ஸோ ப்ரீமியம் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி போகிறாங்க. மக்கள் கையில் வந்து காசு இல்லாதனால இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போக மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வந்து ரீசன். இது இந்த ஸ்டாக்கை மட்டும் அஃபெக்ட் பண்ணுது இல்லை, இந்த செக்டரில் உள்ள எல்லா ஸ்டாக்கையுமே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இண்டிவிஜுவலாக இந்த கம்பெனி வந்து டாப் மோஸ்ட் கம்பெனி இந்த FMCG செக்டரு. அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது, டெய்லி வாங்கிட்டுருக்கோம். FMCGனா வந்து கேஷ் வந்து எப்படின்னா கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிஸ்னஸ்லாம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்கிறீங்க, கஸ்டமர்கிட்ட வந்து அதை செல் பண்ணுறீங்க. அது நீங்கள் என்ன நடந்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் வாங்கியே தான் ஆகும். மேபி ஷார்ட் டேர்மில் வந்து நல்ல HUL ப்ராடக்ட் வாங்காமல் காசு இல்லாதனால ஏதோ லோக்கல் பிராண்ட் வாங்குவானமாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு புரிதல். இப்போது இந்த கம்பெனி எல்லாமே 15 வருஷத்தில் 50 PE இருக்குது அப்படின்னா என்ன நடந்திருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி 50 PE இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷமும் 50 PE இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் பர் ஷேரு க்ரோத்து வந்து காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் வந்து ஸ்டாக் ப்ரைஸும் மேலே ஏறிட்டே வந்திருக்குது. இப்போ கடந்த 2-3 வருஷமாக தான் வந்து ஏறலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிஸ் வந்து ஹை க்ரோத் கம்பெனிஸ். அதாவது என்னென்னா ஹை க்ரோத் பொட்டென்ஷியல் உள்ள கம்பெனிஸ். இப்போ ஷார்ட் டேர்மில் ஒரு கடந்த 3-4 வருஷமாக இந்த கம்பெனிகளுக்கு சோதனை காலம். அதனால் நான் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே கிளாஸில் வந்து எப்படி வந்து டாப் 5 ரேங்க் உள்ள ஸ்டூடெண்ட் வந்து பொட்டென்ஷியல் வந்து 90 மார்க் 95 மார்க் எடுக்கிறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கோ அதே மாதிரி இந்த கம்பெனிஸுக்கு பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால வாங்கியிருக்கிறேன். இதை இப்படி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நெஸ்லே மாதிரி கம்பெனியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நெஸ்லே கம்பெனி 2010 50 PE. அப்போ நீங்கள் காஸ்ட்லி அப்படின்னு நினச்சி விட்டிங்கன்னா 2025 ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து பல மடங்கு ஏறிக்கிட்டே வந்து இப்போ இருக்கிற PE பாருங்கள் 79-76 PEயில் இருக்குது. அப்போது 2010 50 PEன்னு நீங்கள் வாங்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா
இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் தான். ஏன்னா அந்த நெஸ்லேங்கிற கம்பெனி செரலாக் ப்ராடக்ட்டு எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குது, நெஸ்காஃபே ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. நம்ம டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணுறோம். நெஸ்லே வந்து அந்த செரலாக் ப்ராடக்ட்லாம் மோனோபோலி ப்ராடக்ட்டு. அது எஃப்எம்சிஜியில் கேஷ் ஃப்ளோ அடித்து கொட்டுற ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு. மேகி நூடுல்ஸ் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணுற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி 50 பியில் இருந்து 80 பிக்கு போயிருக்குன்னா அப்போ வந்து அந்த கம்பெனிக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. சரிங்களா? அதனால தான் 80 பிக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதிலேருந்து நான் சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா, இப்படியும் நீங்கள் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நெஸ்லேயோடைய பி 75 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 75 ரூபா நீங்கள் போட்டால் தான் நெஸ்லே வந்து 1 ரூபா உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கும். அதுதான் வந்து அந்த பிபைஇ ரேஷியோ உங்களுக்கு சொல்கிற அர்த்தம். அதே இது நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 10 பிஇ கூட இருக்கலாம், இல்லை 5 பிஇ கூட இருக்கலாம். சரி, 5 பிஇ இருக்கிற நல்ல பிஎஸ்யூ கம்பெனிஸ்லாம் நிறையவே இருக்குது. இல்லை 10 பிஇ இருக்கிற நல்ல பிஎஸ்யூன்னா உங்களுக்கு புரியுதுங்களா, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், டிவிடெண்ட் தர்ற கம்பெனிஸ் நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அப்படின்னா, வேல்யூவேஷனில் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 10 ரூபா போட்டு 1 ரூபாய் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 75 ரூபா போட்டு 1 ரூபாய் எடுத்தால் தான் நான் நெஸ்லே ஸ்டாக் வாங்கணும். இங்கே ஒரு நல்ல பப்ளிக் செக்டர் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, சேஃபான கம்பெனி, ரொம்ப வருஷமாக இருக்கிற கம்பெனி. இந்த கம்பெனிக்கு நான் 10 ரூபா கொடுத்தாலே 1 ரூபா சம்பாரிச்சிடலாமே. ஏன்னா பிஇ ரேஷியோ 10 அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த பிஎஸ்சி கம்பெனிஸோடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் க்ரோத்தை வந்து போய் பாருங்கள். அந்த 15 வருஷத்துக்கு அந்த கம்பெனினால் பெருசாக க்ரோ ஆக முடியாததுனால தான் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த பிஇ இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேபி ஷார்ட் டேர்மில் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் லிக்விடிட்டினால் அல்லது கவர்மெண்ட்டினுடைய பாலிசிஸ்னால் இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து மேபி வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் உங்களுக்கு நல்லா மேலே போன மாதிரி தெரியலாம். ஆனால் இந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் நேச்சர், அதே எஃபிஷியன்சி ப்ரைவேட் செக்டருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற அந்த டவுட் வந்து எனக்கு இருக்குது. அதனால தான் நான் வந்து 10 பிஇ உள்ள பிஎஸ்யூ கம்பெனியை வாங்காமல் 75 பிஇ உள்ள நெஸ்லே மாதிரி கம்பெனியை வாங்குறது கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ விச் மீன்ஸ் நான் இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் ஒருவேளை எங்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா எந்தவித கூச்சமும் தயக்கமும் படாமல் ஹச்யூஎல் மாதிரி ஷேரையும், நெஸ்லே வந்து 50 பிஇக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஷேரையும் நான் வாங்குவேன். அது கண்டிப்பாக வந்து லார்ஜ் கேப் செக்டர் வந்து திருப்பி வந்து அந்த ரிவைவல் காட்டும் பொழுது, எனக்கு தெரிஞ்சு ஃபெப்ரவரியில் ரேட் கட்டு, அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் வந்து கன்சூமர் டிமாண்டை பிக்கப் பண்ணுறதுக்கு மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட காசு நிறையா இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எக்கானமி ரிவைவல், இதெல்லாம் ஸ்லோவாக நடக்கும். இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் நல்லா பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ்.